அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா, கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறோங்க. வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ராசி மண்டலத்துல 11வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கும்பம் ராசிங்க. கும்பம் ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுங்க. அவிட்டம் 3, 4ஆம் பாதங்க, சதயம் பூரட்டாதியில 1, 2, 3ஆம் பாதங்கள் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய கும்பம் ராசியை சேர்ந்தவங்களா சொல்லப்படுறாங்க. நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடிய ராசி யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், தனுசு, மேசம் ஆகிய ராசிக்காரங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ராசியா இருக்க போறாங்க. கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க. கும்பம் ராசிக்காரங்க நேர்மையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு நல்ல முக்கியத்துவம் தருவாங்க. நட்புக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. கும்பம் ராசிக்காரங்க நல்லா படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. படிப்புல முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க. பிறந்துதான் ஏழையா பிறந்துட்டோம், இறக்குறதுக்குள்ள வாழ்க்கையில முன்னேறணும், 4 பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க. நம்ம கும்பம் ராசிக்காரங்களுக்கு சிறந்த நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறங்க, நீலம் நிறங்க. கும்பம் ராசிக்காரங்களுக்கு சிறந்த நன்மையை கொடுக்கக்கூடிய திசைகள் என்ன பார்த்தீங்கன்னா மேற்கு திசைங்க. நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களுக்கு நன்மையை தரக்கூடிய கிழமைகள் என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைங்க, சனிக்கிழமைங்க. நல்லதே நடக்குங்க, நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கும்பம் ராசிக்காரங்களே, உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கும்பம் ராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்கள். அதனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டத்தையும் தாங்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. கும்பம் ராசிக்காரங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பயிற்சி பலவிதமான அதிசயங்களை உங்களுக்கு செய்ய போகுதுங்க. குரு பயிற்சியால கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி அதிர்ஷ்டமெல்லாம் உண்டாக போகுதுங்க. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க, உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. கும்பம் ராசிக்காரங்களே, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில மனசுல பட்டதை நீங்க வெளிப்படையா பேசிடுவீங்க. தவறுன்னு தெரிஞ்சா கூட உடனே ஊரே எதிர்க்கும். நீங்க செய்யற தப்பு அப்படின்னு சொல்லும். நீங்க நிப்பீங்க, தனித்து நிப்பீங்க, நான் செய்யறது கரெக்ட் தான் அப்படின்னு தனிந்து நின்று அதுல போராடி அந்த விஷயத்துல வெற்றியும் காணக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்க. கும்பம் ராசிக்காரங்களை பலருக்கு பிடிக்காம இருக்கும். ஆனா கும்பம் ராசிக்காரங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படிச்சவன், படிக்காதவன் அப்படிங்கிற வேறுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க. குரு பகவான் பெயர்ச்சியால கும்பம் ராசிக்காரங்களுக்கு கனவிலும் நினைக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்க போகுது. இனி கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான், நிம்மதி மட்டும்தான். துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. ஆனா நீங்க ஒரு விஷயத்துல கவனமா இருந்துக்கணுங்க. முதலீட்டு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தா போதும், உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குங்க. கும்பம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைய போகுது. உங்க மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுதுங்க. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க. கும்பம் ராசிக்காரங்களே, குரு பார்வை 5ஆம் 9ஆம் சம சப்த பார்வையா இருக்கிறதுனால ஒட்டுமொத்த பாவ விமோச்சனம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்க போகுது. பாவங்கள் எல்லாம் தீரப்போகுது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓ முருகா போற்றி,
ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைங்களுக்கு இது மிகவும் நல்ல காலமா இருக்க போகுதுங்க. வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கும் வேலை தேடுறதுக்கும் தொழில் தொடங்குறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தந்தை வழி உறவால ஆதாயம் உண்டாக போகுதுங்க. தந்தை வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் உங்க கையில வந்து சேர போகுதுங்க. சொத்து அல்லது பங்குகள் எல்லாமே உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உத்தியோகம் மற்றும் தொழில்ல சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. தொழில்ல அதிக லாபம் கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும். உங்க மனசில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. ஜென்ம சனி விலகுவதால குடும்ப சுமை குறைய போகுதுங்க. ராகு பகவான் என்ன பண்றாருன்னா ஜென்ம ராசிக்கு வந்திருப்பது நல்ல அமைப்பா இருக்க போகுதுங்க. இது தன்னம்பிக்கை தைரியத்தை தரப்போகுது. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலையை கூட நீங்க தைரியமா தன்னம்பிக்கையா செய்து முடிக்க போறீங்க. எதிரியா இருந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு நண்பராக போறாங்க. ராகு பகவான் என்ன செய்யறாருன்னா கும்பம் ராசிக்காரங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போறாருங்க. வாழ்க்கையே ஒரு பிரகாசமா மாறப்போகுது. இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சு. இனி பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அனுபவப்பட்ட விஷயங்கள்ல முதலீடு செஞ்சீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு லாபம் இரட்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு எந்த துறை வருதோ அந்த துறையில தொழில செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபம் இரட்டிப்பா கிடைக்குங்க. கும்பம் ராசிக்காரங்களே, வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. சுப காரியங்களை வீட்டுல அதிக அளவுல செய்ய போறீங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியம் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, வண்டி வாகனம் வாங்க போறீங்க, ஆபரணங்களை எல்லாம் சேர்த்து வைக்க போறீங்க, செல்வத்தை சேர்த்து வைக்க போறீங்க. சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. உங்களை மதிக்காம இருந்த உங்க சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வரப்போறாங்க. நீண்ட காலமா நினைச்ச பல விஷயங்களை கைகூடி வரப்போகுது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா நடக்க போகுது. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உத்தியோகத்துல கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சே தீருங்க. பேராசை காரணமா இழப்புகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஆசைப்படுங்க, ஆனா பேராசை மட்டும் பற்றாதீங்க. பண விஷயத்துல ஏமாற்றம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. பணத்தை கவனமா வச்சுக்கோங்க, உஷாரா இருந்துக்கோங்க. யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். உங்களால எந்த விஷயத்த செய்ய முடியும் அதை மட்டும் செய்யுங்க. எந்த விஷயத்திலையும் வெளிப்படையா இருக்க வேண்டாம். முதலீடு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. குழந்தைங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க, பழகுங்க. உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் ஒவ்வாம ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில். அதனால உங்களுடைய உடல்நிலையை கவனமா பார்த்துக்கோங்க. ரத்த அழுத்தம், சக்கரை, கழுத்து வலி, முதுகு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மீண்டும் மீண்டும் சொல்றேன், உங்களுடைய உடல்நிலையை கவனமா பார்த்துக்கோங்க. சந்திரன் சம்பந்தப்பட்ட வழிபாடு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல பலன்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். திங்கட்கிழமை தோறும் என்ன பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வளமா மாறும். நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்கும். இது நாள் வரை அனுபவித்த சிரமங்கள் எல்லாமே மாறி உங்களுக்கு யோகமா கிடைக்க போகுதுங்க. மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே காணாம போக போகுது. உடல் நிலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது. பொருளாதார நிலையில நல்ல உயர்வு ஏற்பட போகுது. சொத்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புல வரப்போகுது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுதுங்க. தடைகள் நீங்கி மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நகர போகுது. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அடகு வச்ச நகைகளை எல்லாம் மீட்க போறீங்க. குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நேர்த்தி கடனை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வர போறீங்க. பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் எல்லாம் வரப்போகுது. விஐபிக்கள் அறிமுகமாக போறாங்க. அவங்களால உங்களுடைய வாழ்க்கையில ஆதாயம் உண்டாக போகுது. பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வரப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. தந்தைக்கும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுதுங்க. சேமிப்புகள் அதிகரிக்க போகுது. உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க. நம்பி கொடுத்த பணம் எல்லாம் திரும்பி உங்க கையில வந்து சேர போகுது. கௌரவ பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. மனசில் இருந்த கவலை எல்லாம் காணாம போக போகுது. முன்கோபத்தை குறைச்சு கவனமா இருந்தா போது உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குங்க. உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லது நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏழை எளிய குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுவாங்க.
தந்தையை இழந்த குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு செலவை ஏத்துக்கோங்க. அதுக்காக 2-3 லட்சம் படிப்பு செலவெல்லாம் ஏத்துக்க வேண்டாம். உங்களால முடிஞ்சது ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிடும். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கும்பம் ராசிக்காரங்களே, உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அமோகமா இருக்க போகுது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.